சுமலதாபுரி ஆண்டு வரக்கூடிய போர்மகனுடைய பிள்ளை அள்ளிமுத்து பாலகன் பேசுகிறேன். அழைத்த காரணம் என்ன? தாயே அள்ளிமுத்து அழைத்த காரணம் என்ன? ஆரவள்ளி, சூரவள்ளி, வீரவள்ளி, கோவேதவள்ளி என்று சொல்லக்கூடிய 7 ரெட்டி பெண்கள் நேரான நெற்களுக்கு நெல்லூர் பட்டணத்தை ஆட்சி செய்து வருகிறார்கள். அவர்களுடைய கொட்டத்தை அளிக்க வேண்டும் என்றால் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் எனக்கு தர வேண்டும். நீ உனக்கு என்னப்பா வேண்டும்? உன்னிடத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைப்புறவை, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய வீரவாள், வீரஜாட்டை, பம்பை மற்றும் இருக்கக்கூடிய மந்திரங்கள் அனைத்தையும் தந்திரங்கள் அனைத்தையும் எனக்கு கொடுக்க வேண்டும். நீ அட்டி இருக்கக்கூடிய ஆமா அதே போல வெள்ளப்புறவை தருகிறார். ஆனால் நீங்க போர் புரி சமர் புரிகிற போது சண்டை செய்யும் போது அந்த குதிரையை விட்டு கீழே இறங்கக்கூடாது. அந்த குதிரையை விட்டு இறங்கவே கூடாதான். இறங்கிட்டா ஆமா, நீ அப்படி இறங்கிட்டா நீ பப்புடு தரணும். அப்படி ஆகட்டும் பாட்டி. நம்முடைய பாட்டியாகிய பத்திரக்காளி உரைத்திருக்கிறார். என்ன சொல்லிக்கிறார்? எவ்வளவு துன்பம் நேர்ந்தால் அல்லது எவ்வளவுதான் சண்டைத்தாலும் குதிரையை விட்டு மட்டும் இறங்கவே கூடாது என்று சொல்லியிருக்கிறார். ஆமா, இந்த குதிரையை விட்டு இறங்க கூடாது. வெள்ளப்புறவை விட்டு சரியா? வெள்ளப்புறவை பீட்டி எங்கே செல்ல வேண்டும்? விரும்புறேன். என்ன போனோம்? நேரா கலாய் ரோடு போறோம். நெல்லூர் பட்டணம் கலாய் ரோடு இருக்கு. நல்லூர் பட்டினம், நேரா நெற்களக்கு நல்லூர் பட்டணம் வந்திருக்கிறோம். இங்கே இருக்கும் விலாசம் இல்லை. இங்கயா? அங்கங்களா? ஆமா ஆமா, அங்கே எழுந்திருக்கும் விலாசம் என்ன வேண்டியது படிச்சு கொள்ளல. தமிழ் வாழ்க ஸ்ரீ தீர்த்தகிரீஸ்வரர் துணை. தமிழ் வாழ்கவா? ஆமா, தமிழ் வாழ்கவா? சொல்லிட்டு இதெல்லாம் யார் காரணம்? ஒட்டை மாமனுக்கு காரணம் வாங்கி விட்டான். தமிழ் வாழ்க்கை சரியா போடுறான். என்ன இருக்குது அவங்க தமிழ் வாழ்க, வாழ்க்கை தமிழா தமிழ் வாழ்க்கவா? தமிழ் வாழ்க. தம்பி அங்க என்ன எழுதுங்க? வாழ்க தமிழ். அவன் கட்டி வச்சிருக்க சொல்றா பண்றான். வாழ்க தமிழ். கலை தெருக்கூத்து வளர்க. சரியா ஏதோ பண்றேன். சரி, சேத்தகிரீஸ்வரர் நாடக சபா அவரக்கோட்டை மத்தியர் மடையணி விலாசத்தை அந்த விலாசம் படிக்க சொல்ல. இந்த ஆரவள்ளி பட்டணத்தில் நெல்லூர் பட்டணத்தில் எழுதி இருக்கு விலாசத்தை படிக்க சொல்றா. ஏங்க என்னன்னு தெரியுமா? நெல்லூர் பட்டணத்தில் உள்ளே வருவது என்று சொன்னால் 6 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும், இல்ல 60 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். அப்படி உள்ள வரணும்னு சொன்னா 6 வயதுக்கு உட்பட்டவங்க இல்ல 60 வயதுக்கு மேற்பட்டவங்க. அது யாரு? ஆம்பளை பொம்பளை? அது சொல்ல முடியல. ஆம்பளை ஆம்பளைங்க மட்டும். அப்படியே இடைப்பட்டவங்க எவனாவது வந்தாலும் சரி, வந்தால் அவங்க செருப்பு தொட்டு கும்பிட்டு உள்ள போகணுமா? யார் செருப்பு? ஆரவள்ளியோட செருப்பு தொட்டு கும்பிட்டு தான் தொட்டு கும்பிட்டு தான் உள்ள போகணுமா? நாம எப்படியா பாட்ட ஆளு? நம்ம திறமை எப்படி? பின்னா பின்ன சொல்லு ஜனங்களுக்கு. அனுமதி தெரிந்த ஆத்துல நம்ம எல்லாம் செருப்பு திடீர்னு போறோம் தானே. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு மக்கள் வந்து குளிக்கும் போது செருப்பு புதிதாக ஒன்று ஜோடி இருந்தது. அதை எடுத்துக்கொண்டேன். அது தவறா? இந்த பாதக்குரலை ஒருவாவும் தொட்டு வணங்கப்படாது. இந்த பாதக்குரலை அடித்தால் அவர்கள் முகத்திலே சென்று விட வேண்டும். அடித்து வரா.
இப்போது பாது விட்டா நம்ம அரண்மனைக்கு வைக்கிறோம். அதனால அரண்மனையில போ, யார் வந்து பார்க்கலாம். சாமி மன்னா நான் இருவரும் தோழர்கள். சிறிய வயதில இருந்து நானா இப்படி இருந்து சத்தம் போட்டுறேன்னா அவளுக்கு புடிச்சு விடுறா, அவளுக்கு புடிச்சு விடுறா, எழ முடியாது எல்றா. சிறிய வயதில இருந்து இருவருமாக ஒற்றுமையாக இருந்தோம். அதுக்காக மச்சான சொல்றேன். நீ எல்லாம் மண்ணாண்ண காதுல செவிட்டாட்டு இதோ பாதக்குள் இருக்கிறது. இது அடித்தால் அந்த ஆரவல்லி சூரவல்லிய முகத்திலே சென்று விழ வேண்டும். ஆமா ஆமா அடிக்கலாமா? போய் அடிப்பேன். பரதா பாதக்குள்ளை மறுபடியும் யாரோ நம்மளுக்கு நம்ம அரண்மனையை தேடி நம்ம கோட்டையை தேடி போல தெரியுதுக்கா. பாதக்குருடாகப்பட்டது நம்ம முகத்திலே வீசி விட்டு விழுந்தது. ஆமா, அது என்னன்னு தெரியல, யாருன்னு பாப்போம். அக்கா அக்கா அதனால நம்ம மாயக்கடை அடிக்கிறது பாரு, அது மதுரை வச்சு பாரு பார்க்கலாம். இந்த நல்லூர் பட்டணம் கோட்டையானது பூட்டப்பட்டிருக்கிறது. இந்த வாங்கி அடிப்பேன். பரதா பரதா வந்தவொடனே பாட்டு பாடிடுவேன். அச்சாணி என்பது இவ்வளவுதான் உண்மை இல்லையா? அந்த காலத்துல என்னது மாட்டு வண்டி ஓட்டவங்களுக்கு தெரியும். அச்சாணி என்பது இவ்வளவுதான். ஆனா அது இல்லைன்னா அந்த மாட்டு வண்டி இருக்காது. எவ்வளவு பெரிய இல்லையா? அது போல நாங்க அச்சாணி மாதிரி சின்னதா இருந்தாலும் எந்த ஊரு யாரே சுமிஜோட போய் வந்து சின்ன பையன் ஒரு ஆள் பேசி உணரலாம். யாரு தெரியுமா? யாரு சொல்றா? நல்லா தெரியுமா? அது சிவனந்தா அப்படிங்கறாமா? போட்டு அள்ளி தெரியுங்களே. அட வந்து
வந்த காரணம் என்ன தெரியுமா? அந்த காரணம் என்ன? ஏய், எதுக்காக வந்த? என்ன காரணம்? சொல்றாங்க. இதற்கு முன்பாக ஒருவர் உங்களிடத்தே வந்து மாட்டி ஆ, அடிப்பட்டு உதைப்பட்டு கல்குறையில் அடைத்து வைத்தீர்களே, ஆமா. அவர் யார் தெரியுமா? யாரு? ஜி, பாப்பா. அக்கா, அந்த கரிமூஞ்சி பையன். அவன் பீம அது வண்டி சோத்து பீமா. அவனாலே நம்ம முடியல காட்ட தப்பிச்சு வந்தானே. அவனாலே முடியல என்ன பண்ணுவான்? ஏய், அத்த ஜோடி. அக்கா, என்னமோ போச்சா வீதியில, என்னமோ போச்ச வீதியில அந்த 2 பசங்களும் பிஸ்கட் தின்னாங்களாம் போதையில. அப்பேற்பட்ட வண்டி சோத்து பீமனை வேணாங்க 16 யானை மலை போறது இவன். மண்ணு கவ்விட்டு போயிட்டான். இவன் என்னையா ஏய், இது? போத பையா, வேற வழி. கொல்ல விட்டுதுக்குனே. பால் குடிக்க வந்துக்கிறீங்களாடா? ஏய், போவீங்க. நாங்க மாமங்கிட்ட பந்தயம் வச்சுக்கல. ஆமா. எங்க மாமங்கிட்ட மோடி பந்தயத்துல ஜெயிச்சுக்கல. ஆமா. பந்தயத்துல ஜெயிக்கிறல்லவா? ஏய், அது என்ன பந்தி எந்தி அறவள்ளி சுரவள்ளி இல்ல. தா, சொல்றேன் என்னடா பையா? மாமனிடத்துல என்ன பந்தயம் வச்சு தா, உங்க மாமன் பெரிய மனுஷன். அவனுக்கு 3 பதி ஏத்தா இப்படி வாடிங்க. தா, அந்த பந்தயத்துக்கு எல்லாம் டேய் குள்ள பையா, டேய் தவக்கலை ஆடுறவ கடந்துனே வந்து நம்ம கிட்ட பந்தி கேக்குறான். அக்கா, அதான் அவன் பெரிய மனுஷன். எனக்கு 2 பந்தயம் போகும். ரெண்டு இல்ல ஒரே ஒரு பந்தி. ஏக்கா, அவன் மாமனுக்கு 3 பதிவு வச்சான். அவன் இவனுக்கு 1 மந்தி போய் போதும். சின்ன பையனாகிறான். ஒண்ணே ஒண்ணு போதும். நல்ல கிளம்புறாங்க. 2 எல்லாம் வேணாம், எல்லாம் போலாங்க. 1 மந்தி போய் போதும். இரும்பு துண்டை ஒண்ணு வைக்கிறேன். வெட்டு 1 இருக்கணும், குன்று 3 இருக்கணும். 3 இருக்கணும். 3 துண்டா இருக்கணும். ஆமா. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு ஐயா. என்ன அவசரம் உங்களுக்கெல்லாம்? எங்க சிங்காரப்பட போயிட்டாளா? உட்காரு, வா, இன்னும் 10 நிமிஷம் நான் போறேன். ஆடுங்க ஆடுங்க நீங்க பாவம் நாடகத்தை நடத்துங்க கேறவங்க கேறாங்க நீங்க எல்லாம் பாக்குற மாதிரி வைங்க. நான் அதுக்கடி பின்ன எல்லாம் அது சொல்லு. ஒண்ணும் இல்லடியம்மா. சொல்லு. இந்த அக்கா சொன்ன மாதிரி இது இரும்பு துண்டை வச்சிருக்கிறான். உங்க மாமனே நக்கிட்டு போயிட்டான். ஒரே வெட்டுல 3 துண்டா வரணும். அப்படி இருந்துச்சுன்னா நீ ஜெயிச்சு மாதிரி. இனி என்னதான் 7 ரெட்டி பேரும் உனக்கு அடிமை. அக்கா தோத்து விட்டா அழகா அவன் பாடு தூந்து விளையாட்டு போலாம். ஜெயிச்சுட்டேனா? ஆமாடா. இன்னைக்கு இந்த மாரியம்மா சத்தியமா விளையாட தான் போறோம் 2 பேரும். ஏங்க? ஆளுக்கு 2. பத்திரக்காளி இருக்கிறான். பத்திரக்காளி துணை இருக்கும் போது நமக்கு எந்த கவலையும் இல்லை. பாலை அடிக்க போற பத்திரக்காளி தோத்துட்டுமா? அக்கா தோத்துட்டுமாடியே? அக்கா, உனக்குதான் தோத்துட்டோம். இன்னொரு பந்திக்குது. இதுல விடக்கூடாது அவனவா? ஐயா, 3 நான் ஏய் இருடா.
பயமல்ல உனக்கு மனசுல. ஐயா அவள் சொன்ன பிரகாரம் நான் ஒரு வெட்டு வெட்டினா 2 வெட்டு வெட்டினா 3 இடம் போட்டு பார்க்கும்போது சரியான சரியாக இருக்கணும். என்னது ஜனங்கள் கேட்குற மாதிரி இருக்கு. சரியான இடம் இருக்குதா? ஒண்ணு கூட குறையில தானே? நல்ல சத்தமா சொல்லு. இன்னொரு பந்தி இருக்குது. இன்னும் ஒரு பந்திக்குதா? இன்னும் ஒரு பந்தி லாஸ்ட் பந்திக்குது. இது என்ன பந்தி? என்ன ஆளே இன்னும் கொஞ்சம் ஆமா இன்னும் ஒரே ஒரு பந்தியம். என்ன பந்தியம்? ஏய் வாடாங்க டேய், 5 முட்டை 1 முட்டை வாடாங்க. சொல்லுங்க ஏமா 7 கோழி முட்டை. வெளிநாடு கோழி முட்டை இப்போ 7 வெளிநாடு கோழி முட்டை அது வைப்போம். அதோட கைய வந்து பின்கல கட்டி திருப்புறமா கட்டி வாயால எடுக்கணும். அது எடுத்து உண்டானா இது 7 ரெட்டி பெண்கள் உனக்கு அடிமை. இல்லனா வச்சுக்க மாங்கடா என் காலத்துல தூண்டு போடுனீங்க. அப்படியா? ஆமா சின்ன பையன் தூந்துருவான். ஏய் ஏய் போடி வேணாம். கால் சேர்ந்து தூண்டறோம் அப்படியே தூண்டறலாம் என்னத்துக்கு? சத்தியமா நானும் தூண்டனா? ஏய் நானும் மாமாட்ட அப்படித்தான் சொன்னேன். வேணாடா பையா வேணாடா நம்ம இப்பவே தூங்குறோம் அப்படின்னு சொன்னா அவன் ஒத்துக்கிட்டு சும்மா இருக்க மண்ணு வைக்க கவர்ல வை. இங்க பாரு கடிகார தம்பி பப்புன கூப்பிடுறப்பா இது பண்ண வைங்க. 3 வைங்க. அப்படி ஒண்ணு 3 வச்சு 5 வச்சு. ஜட்டி போட்டுக்கோனா பாரு அவர்கோட்டியா. ஜட்டி போட்டுக்கிறியாடா? டேய் அவர்கோட்டியா ஜட்டி போட்டுக்கிறியா? போறக்கானா புலா உன் மகனுக்கு ஒரு ஜட்டி கிட்டி வாங்கி கொடு இந்திராணி. வாங்கி கொடுத்து இல்லையடி பாவி. அதான் அவங்க படி அடிக்காங்க.
எப்படி சின்ன பையன் ஜெயிக்க மாட்டேன்னீங்க அவதான் ஜெயிச்சான் எல்லாம் மாறாம பாத்தீங்க நீங்க தான் பண்ணீங்க